தமிழ் குட்டி கதை. இந்த சந்தோஷமான ராஜ்யத்தை அழித்தது பாம்பா அல்லது ஒரு தவளையின் பொறாமையா? வாங்க பார்க்கலாம். ஒரு கிராமத்துல பழைய கிணறு ஒண்ணு இருந்துச்சு. வெளியில இருந்து பார்த்தா அது சாதாரண கிணறு மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த கிணத்துல நிறைய வண்ணத் தவளைகள் சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு அழகான உலகம் இருந்துச்சு. தவளைகளின் சின்ன சின்ன குரல் எழுப்பிக்கிட்டு விளையாடிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த அழகிய ராஜ்யத்தை அருள்னு ஒரு தவளை ராஜா அன்போட ஆட்சி செய்து வந்தான். அவர் ராஜாவா இருந்தாலும் எல்லாரோடும் ரொம்ப அன்பாவும் நட்போடும் இருப்பான். அவனோட ஆட்சியில எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் அதே ராஜ்யத்தில் மாறன் என்று ஒரு தவளை இருந்துச்சு. அதுக்கு அருள் ராஜாவாக இருப்பது சுத்தமா பிடிக்கல. நான் தான் ராஜாவாகணும் என்று அவன் ஆசைப்பட்டான். அருளை பார்க்கும்போதெல்லாம் அவன் மனசுல பொறாமை விஷமா வளர்ந்துட்டே இருந்துச்சு. அந்த தவளை கூட்டத்தில் சில தவளைகள் மாறனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. அதுங்களோட வேலையே அவனோட பொறாமைய தூண்டி விடுறதுதான். எப்பவும் அதுங்க, மாறா, நீங்கள்தான் ராஜாவாக தகுதியானவர் அப்படின்னு சொல்லி அவனை அருளுக்கு எதிரா வேலைகள் செய்ய வைத்தன. இதெல்லாம் கேட்ட மாறன், அவனை விட நான் தான் தகுதியானவன் அப்படின்னு மனசுக்குள்ள கொதிச்சிட்டு இருந்தான். எப்படியாவது அந்த த்ரோனை கைப்பற்றணும் என்று உள்ளுக்குள் துடிச்சிட்டு இருந்தான். அதே நேரத்துல தூரத்துல இருந்த ஒரு காட்டுல ஒரு பாம்பு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த காட்டில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டு குளங்கள் எல்லாம் வறண்டு போய் மரங்கள் எல்லாம் காய்ந்து போயிடுச்சு. அதனால் அந்த பாம்புக்கு சரியான உணவே கிடைக்கல. உணவு தேட அந்த பாம்பு அந்த கிராமத்துக்கு போக முடிவு செஞ்சுது. கிராமத்துக்கு வந்த பாம்பு அந்த கிணற்றையும் அதில் நிறைய தவளைகள் இருக்கிறதையும் பார்த்துச்சு. ஆனா எப்படி உள்ளே போய் அந்த தவளைகளை பிடிச்சு சாப்பிடுறதுன்னு அதுக்கு தெரியல. அதனால அது தினமும் கிணற்ற சுத்தி சுத்தி வந்து ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மாறனும் அவனுக்கு ஆதரவாக இருந்த சில தவளைகளும் கிணத்துக்கு வெளியே வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ மாறன், நான் எப்படியாவது ராஜா ஆகணும், அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள். அதற்கு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு தவளை, அருள் இருக்கும் வரை நீங்கள் ராஜாவாக முடியாது. இதை கேட்ட மாறனுக்கு இன்னும் கோபம் வந்தது. அவனை என்ன செய்கிறேன் என்று பாருங்கள் என்று கூறினான். இவர்கள் பேசுவதையெல்லாம் அந்த பாம்பு ஒளிந்து கொண்டு கேட்டது. அப்போது பாம்புக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இவனை பயன்படுத்தி கிணற்றுக்குள் சென்றுவிட்டால் எல்லா தவளைகளையும் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. ஒரு நாள் பாம்பு மரத்தின் பின்னால் மறைந்து காத்திருந்தது. அப்போது மாறன் மட்டும் வெளியே வந்தான். பாம்பு மெதுவாக அரசே என்று அழைத்தது. பயந்த மாறன் ஓட முயன்றான். பாம்பு சொன்னது, பயப்படாதீர்கள், நீங்கள் அரசனாக நான் உதவுவேன் என்றது. மாறன் ஆச்சரியமாக கேட்டான், நான் அரசனாக நீ எப்படி உதவ முடியும்? பாம்பு சிரித்தபடி சொன்னது, நீங்கள் என்னை கிணற்றுக்குள் அழைத்துச் செல்லுங்கள். நான் அருளையும் அவனுக்கு ஆதரவாக இருப்பவர்களையும் சாப்பிட்டு விடுகிறேன். அதன் பிறகு நீங்கள் ராஜாவாகலாம். முட்டாள் மாறன் அதற்கு சம்மதித்தான். தவளைகள் மட்டும் சென்று வர இருந்த ரகசிய பொந்தை மூடியிருந்த கல்லை நகர்த்தி பாம்பை அந்த ரகசிய வழியா கிணற்றுக்குள் கூட்டிட்டு போனான். பாம்பும் மாறன் கூட சந்தோஷமா அந்த வழியா போச்சு. கிணத்துக்குள்ள வந்த பாம்ப பார்த்த தவளைகள் பயத்துல நடுங்கி போயிடுச்சுங்க. ஆனா பாம்பு ஒவ்வொரு தவளையையும் விழுங்க ஆரம்பிச்சுது.
எல்லா தவளையையும் சாப்பிட்ட பாம்பு கடைசியா அருள் கிட்ட போச்சு. அருள சுத்தி வளைச்ச பாம்பு அருள விழுங்கிடுச்சு. இத மாறன் சந்தோஷமா பாத்துட்டு இருந்தான். அருளையும் அவன் சப்போர்ட்டர்ஸையும் பாம்பு கொன்னதால இனிமே அவன்தான் ராஜான்னு சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் மாறன் பாம்பிடம் சொன்னான், தேங்க்ஸ்பா, நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்ட. உன் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நீ இந்த கிணத்த விட்டு போலாம். அத கேட்ட பாம்பு பெரிய சிரிப்புடன் சொன்னது, அட முட்டாள் தவளையே, நான் இங்க உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன்னு நினைச்சியா? நான் இங்கு வந்ததே உங்கள வேட்டையாடத்தான். பட் சும்மா சொல்லக்கூடாது, நீ அதுக்கு நல்லாவே யூஸ் ஆன. அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஆதரவாக இருந்த தவளைகளை எல்லாம் விழுங்கிட்டு கடைசியில மாறனையும் முழுங்கிடுச்சு. இப்ப புரியுதா குட்டீஸ்? நாம மத்தவங்களுக்கு கெட்டது நினைச்சா நமக்கும் கெட்டதுதான் நடக்கும். இதான் பெரியவங்க சொல்லுவாங்க, தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம தமிழ் குட்டி கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.